பிரைஸ் த லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு நம்ம போஜன பிரியனாய் இராதேங்கிறத குறித்து நாம் பார்க்க போகிறோம். போஜன பிரியர்களாய் இருக்கிறவர்களால் உபவாசிக்க முடியாது. உபவாசிக்கிறவர்கள் போஜன பிரியர்களாக இருக்க மாட்டாங்க. அவங்க அளவாய் சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பாங்க. எதை சாப்பிடணும்னு அவங்க தீர்மானிக்கிறாங்களோ அதை மட்டும் சாப்பிடுவாங்க. தனக்கு முன்னாடி நல்ல நாக்கில் எச்சி ஊறுற மாதிரி பல பதார்த்தங்களை வச்சாலும், அவங்களுக்கு பிடிச்சதை வச்சாலும் அவங்க நோன்னா நோன்னு தீர்மானம் பண்ணுவாங்க, எஸ்னா எஸ்ன்னு தீர்மானம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த ஃபுட் கண்ட்ரோல் இருக்கும். இதைத்தான் நான் சாப்பிடணும், இதை நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற அந்த ஃபுட் கண்ட்ரோல் உபவாசிக்கிறவர்களுக்குள்ளே கடந்து வந்துடும். இன்றைக்கி நம்ம இந்த லென்ட் டேஸ் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் 12வது நாளுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். சண்டேஸ் 2 சண்டேஸை நம்ம விட்டுட்டோன்னா 12வது நாளுக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த உபவாசித்து ஜெபிக்கக்கூடிய அந்த நாட்களில் நமக்கு உணவு கட்டுப்பாடு நமக்குள்ளே பழகி விடுகிறது. உணவு கட்டுப்பாடு நமக்கு உண்டாகுது. உபவாசம் என்ன செய்யுது அப்படின்னா, சாப்பாட்டுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஆரோக்கியமில்லாத உறவை நமக்கு காட்டுகிறது. நல்ல உணவு எல்லாரையும் ரொம்ப சந்தோஷமாக வைக்கக்கூடியது தான். ஜனங்க எல்லாருமே ஒரு நல்ல சாப்பாட்டை, ஒரு பிரியாணியை, அவங்களுக்கு பிடித்த உணவுகளை சாப்பிடுகிற போது ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அதனால் அவங்க அடிக்கடி தங்களுடைய எதிர்மறை உணர்ச்சிகளை அல்லது அவங்களுக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க சாப்பாடு சாப்பிட்றது மூலமாக தங்களுக்கு பிடிச்ச நல்ல சாப்பாட்டை சாப்பிட்றது, ஹோட்டலுக்கு போகிறது, விதவிதமாக சாப்பிட்றது, அது மூலமாக தான் அவங்களுடைய அந்த போர், அதாவது அவங்களுடைய சலிப்புகளையும் அவங்களுக்கு வருகிற அந்த டிப்ரெஷன்ஸ், எதிர்மறை உணர்ச்சிகள், இதையெல்லாம் அவங்க அதன் மூலமாக மேற்கொள்ள முயற்சிக்கிறார்கள். அதாவது விதவிதமாய் சாப்பிடுவதின் மூலமாக தங்களுடைய உணர்வுகளின், எதிர்மறையான உணர்வுகளின் தன்மைகளை அவங்க மேற்கொள்ள முயற்சிக்கிறாங்க. அப்படி பண்ணி எனக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு போலியான ஒரு திருப்திக்குள்ளே கடந்து போகிறாங்க. நீங்கள் உபவாசம் பண்ணும்போது உணவில் தவறான அந்த திருப்தியை நீங்கள் பிடிக்கிறதுக்கு பதிலாக பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்றதின் மூலமாக அந்த எதிர்மறை உணர்ச்சிகள், அதாவது நமக்கு வரக்கூடிய டிப்ரெஷன் ஆகட்டும், கோபமாகட்டும், எரிச்சலாகட்டும், போர் அடிக்குது, அதாவது சலிப்படைவதாகட்டும், இது எல்லாத்தையும் நீங்கள் நேர்மறையான வழியில், அதாவது சரியான வழியில், ஆவிக்குரிய வழியில் உபவாசத்தின் மூலமாக நீங்கள் மேற்கொள்கிறதுக்கு நீங்கள் பழகிறீங்க. உபவாசம்ங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா, நமக்கு சாப்பாட்டுக்கு பதிலாக ஆண்டவரோடு கூட நம்முடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள பயிற்சி அளிக்குது. அதாவது நல்லா சாப்பிட்றவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு போர் அடிக்குதுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணும்போதோ, அல்லது டிப்ரெஷன் இருக்கும்போதோ, அல்லது கவலைகளோ, அல்லது வேறு விதமான எதிர்மறையான எண்ணங்களோ இருக்கும்போது, ஒரு ப்ரெஷர் இருக்கும்போது, அப்படியே வெளியில் ஜாலியாக போயிட்டு வருவோம், ஜாலியாக போய் சாப்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமாய் சாப்பிடுகிறதற்கு தான் முயற்சிக்கிறாங்க. ஆனால் உபவாசம் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த சாப்பாட்டுக்கு பதிலாக நம்மளை ஆண்டவர்கிட்ட நம்மளுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள வைக்குது. நமக்கு எரிச்சல் வந்தாலும் சரி, கோபம் வந்தாலும் சரி, டிப்ரெஷன் இருந்தாலும் சரி, கவலை இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட நம்மளை பகிர்ந்து கொள்ள வைக்குது. உணவுங்கிறது ஆண்டவர் கொடுத்த பரிசு தான். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்குறோம், தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாய் இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடே ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம். ஆண்டவர் என்னெல்லாம் படைச்சாரோ, ஆண்டவர் படைச்சதை வச்சு தயாரிக்கப்படுகிற உணவு எல்லாமே ஸ்தோத்திரத்தோடே ஏற்றுக்கொண்டோன்னா அதில் எதையுமே விளக்க வேண்டியதில்லை, எல்லாத்தையும் சாப்பிடலாம். இது காட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான். ஆனால் நம்ம உணர்வுகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உணர்வுகளின் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு உணவு ஒருபோதும் அது ஒரு தீர்வாக கொடுக்கப்படவில்லைங்கிறத மட்டும் நம்ம மனசில் வைக்கணும். அதாவது சலிப்பு வரும்போதோ, கவலை வரும்போதோ, ப்ரெஷர் வருகிற போதோ, பலவிதமான எதிர்மறையான எண்ணங்கள் வருகிற போதோ அவங்க ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றது, வெளியில் சாப்பிட்றது, அல்லது வீட்டிலேயே நல்ல உணவுகளை சமைச்சு சாப்பிட்றது, அந்த ஃபுட்டு மூலமாக அந்த உணர்வுகளில் ஒரு ரிலீஃபை தேடுறது தான் தப்பு. உணவு சாப்பிடுவது தப்பு கிடையாது. நல்ல உணவுகளை நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் அந்த உணவு சாப்பிடும்போது அதில் உங்கள் உணர்ச்சிகளுக்கு ஒரு வடிகாலாக உணவை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஆண்டவர் தான் உங்களுடைய உணர்ச்சிகளின் வடிகாலாகவும், ஆண்டவர் தான் உங்கள் உணர்ச்சிகளை தேற்றுகிறவராகவும் பலப்படுத்துகிறவராகவும் இருக்கணும். உணவு உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நினைக்கல. நீங்கள் வாழக்கூடிய ஒரு நோக்கத்திற்காக உங்கள் உடலுக்கு ஒரு எரிபொருளாக இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் சாப்பாட்டை படைச்சிருக்கிறாரு. இது ஒரு வண்டிக்கு பெட்ரோல் போடுற மாதிரி. பெட்ரோலையோ அல்லது அந்த பெட்ரோல் பங்கையோ நாம் நேசிக்க மாட்டோம்.
ஆனாலும் கூட நமக்கு நம்மளுடைய வாகனத்தை இயக்கிறதுக்கு பெட்ரோல் ரொம்ப அவசியம்தான். நம்ம உணவு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த நம்ம சாப்பிடுகிற அந்த உணவும் கூட அதே மாதிரி தான் நம்மளுடைய சரீரத்துக்கு அது பலத்தை உண்டாக்குகிறதற்காக நமக்கு ஒரு எரிபொருளாக அந்த உணவு பயன்படுகிறது. அந்த எரிபொருளாகத்தான் நாம் அதை பயன்படுத்தணுமே ஒழிய நம் உணர்வுகளின் வடிகாலாக அதை நாம் பயன்படுத்தக்கூடாது. ஆண்டவர் நாக்கில் ருசியை வச்சிருக்கிறாரே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆமாம், ஆண்டவர் உங்கள் நாக்கில் ருசியை வச்சிருக்கிறாரு. ஆனால் நாக்கில் நாம் ஒரு கட்டுப்பாட்டையும் வைக்க வேண்டும். போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையில் கத்தியை வை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. போஜன பிரியனாய் இருக்கிறது பாவம்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சரி, ஓகே, நாம் பிதாவின் இடத்துல நாம் அன்பாய் இருக்க வேண்டும். அவரையே நாம் நேசிக்கணும். அதுக்கு பதிலாக உணவை நாம் நேசிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அதை உணவை வெறும் எரிபொருளாக மட்டுமே நாம் பயன்படுத்த வேண்டும். நம்முடைய சரீரத்துக்கான ஒரு போஷாக்கை உண்டாக்கக்கூடிய ஒரு எரிபொருளாகத்தான் பயன்படுத்த வேண்டும். சுவையான உணவுல இருந்து நாம் மகிழ்ச்சியையும் திருப்தியையும் நாம் பெறுகிறவர்களாக இருக்கக்கூடாது. நல்லா டேஸ்டாக சமைச்சு சாப்பிட்டா தான் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ தான் எனக்கு சந்தோஷம் திரும்பும். என் உணர்ச்சிகள் அது நேர்மறையாக மாற ஆரம்பிக்கும். அதுதான் எனக்கு ரிலாக்ஸ், அதில் தான் என்னுடைய திருப்தி இருக்குதுங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. மனநல டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அந்த டிப்ரெஷனுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க சிலர் சாப்பிட மாட்டாங்க, சாப்பிடாம பட்டினியாக இருப்பாங்க. ஆனால் சிலர் என்ன செய்வாங்க, டிப்ரெஷனுக்குள்ளே இருக்கும்போது அவங்க நிறைய சாப்பிட்டு குண்டாயிடுவாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய அந்த டிப்ரெஷனை போக்குறதுக்கு சாப்பாட்டை ஒரு வடிகாலாக பயன்படுத்துவார்கள். அந்த உணர்வுகளின் பிரதிபலிப்புக்கு, அந்த உணர்வுகள் அது எஸ்கேப் ஆகிறதுக்கு, அந்த எதிர்மறையான உணர்வுகளை மேற்கொள்றதுக்கு அதுக்கு சாப்பாட்டை ஒரு வடிகாலாக பயன்படுத்துவார்கள். ஆனால் ஆண்டவரிடத்தில் தான் நம் உணர்வுகளுக்கான தேடல் காணப்பட வேண்டும். சாப்பாட்டுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம உடலை போஷிப்பது அப்படிங்கிறத நாம் நினைவில் வைக்கணும். நாம் நம்மளுடைய உணர்ச்சிகளை திருப்திப்படுத்திக்கிறதுக்கு ஆதாரமாக அல்லது மன அழுத்தத்தை பதற்றத்தை கையாளுகிறதற்காக அதை ஒரு வழியாய் நாம் பயன்படுத்துறது அப்படிங்கிறது, அந்த உணவை நாம் ஒரு விக்கிரகமாக்குகிறோம். நம்மளுடைய உணர்வுகளை உணவினால் நாம் திருப்திப்படுத்திக்கும் போது நாம் பெருந்தீனி அப்படிங்கிற பாவத்தில் நாம் விழுகிறோம். பெருந்தீனி என்பது உண்பதும் குடிப்பதுமான ஒரு தொடர்ச்சியான செயலாக நமக்கு மாறிடுது. தேவனுடைய ராஜ்யம் குடிப்பும் புசிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமும் சமாதானமுமாய் இருக்கிறது. அதனால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய உணர்வுகளுக்கு தேவனையே நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். நாம் இப்படி சாப்பாட்டை நம் உணர்வுகளுக்கு ஒரு வடிகாலாக பயன்படுத்துகிற போது ஆண்டவர் இயற்கையாக வச்சிருக்கக்கூடிய அந்த ஒழுங்கை நாம் துஷ்பிரயோகம் செய்யக்கூடியதாக இருக்குது. ஆண்டவரையே சார்ந்து கொள்ள வேண்டும்னு வச்சிருக்கக்கூடிய அந்த ஒழுங்கை மீறுகிறதா இருக்குது. இது உங்கள் உடலுக்கு தேவையான போஷிப்பை நீங்கள் தேடுவதை நோக்கமாக கொண்டதாக இருக்குது. சரி, ஓகே, எசேக்கியேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 49வது வசனத்தில் இப்படி பார்க்குறோம். இதோ கர்வமும் ஆகாரத்திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபாங்கமும் ஆகிய இவைகளே உன் சகோதரியாகிய சோதோமின் அக்கிரமம். பாருங்க, சோதோமின் அக்கிரமம். சோதோம் குமாராவினுடைய அழிவு உங்களுக்கு தெரியும். இந்த சோதோமின் அக்கிரமம் என்ன அப்படின்னா, கர்வம் நிறைந்ததாய் இருந்தது, ஆகார திரட்சியுள்ளதாய் இருந்தது, நிர்விசாரமானதாய் இருந்தது, சாங்கோபாங்கமாய் இருக்கக்கூடியதாய் இருந்தது. இங்கிலீஷில் இதை சொல்றதுன்னா அரகண்டா. அந்த பீப்புள் எப்படி இருந்தாங்க, சோதோம் பட்டணத்தை சார்ந்தவர்கள் அரகண்டா இருந்தாங்க, தின்னுகிட்டே இருக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. அதே நேரத்தில் யார் மேலே கரிசனையே இல்லாதவர்களாக இருந்தாங்க. இப்படிப்பட்டதான பாவம், அதாவது ஓவர் ஃபீடிங், அதாவது அதிகமாய் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெருந்தீனி. அந்த பெருந்தீனிங்கிறது அவங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்திச்சு அப்படின்னா, அந்த பட்டணமே அழியத்தக்க விதத்தில் அது கொண்டு போய் விட்டது. நீதிமொழிகளின் புத்தகம் 23:21 நாம் பார்க்குறோம், குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள். பாருங்க, இங்கே குடிக்கிறவன் மட்டும் இல்லை, போஜன பிரியனும் தரித்திரனாவான் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். குடி மட்டும் பாவம் அல்ல, போஜன பிரியமும் பாவம்னு இங்கே நாம் பார்க்குறோம். பெருந்தீனி அப்படிங்கிறது அது விக்கிரக ஆராதனையின் பாவம். அதே நேரத்தில் அது வறுமையை கொண்டு வருகிறது. அதே நேரத்தில் அது ஒரு நபரை உடல் எடை கூட செய்து அவங்கள ரொம்ப குண்டாக்கக்கூடிய அதாகவும் இருக்குது. இது பல உடல் நோய்களையும் நமக்கு கொண்டு வருது. லேவியராகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது விசேஷித்த ஓய்வு நாள், அதிலே நீங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த கடவீர்கள், இது நித்திய கட்டளை அப்படின்னு பார்க்குறோம். அதாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட
விசேஷித்த ஓய்வு நாள். அந்த விசேஷித்த ஓய்வு நாளில் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ஆத்துமாக்களை உபவாசித்து தாழ்மைப்படுத்த வேண்டும். இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நித்திய கட்டளை அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். உபவாசம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆத்துமாவை நாம் நெருக்குவது அல்லது துன்பத்துக்குள்ளாக்குவது, நம்மளுடைய ஆத்துமாவை ஒடுக்குவது. நம்மளுடைய உபவாசம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உடல் ரீதியான துன்பம் போல தான் நமக்கு தெரியுது. உபவாசம் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம் உடல் ரீதியான துன்பத்தை நமக்கு கொடுத்துக்கிறோம், உபவாசிக்கும் போது உடலை வருத்துகிறோம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் உபவாசங்கிறது நம்மளுடைய ஆத்மாவில் அது துன்பத்தை உண்டாக்கக்கூடியது. அதாவது இது உடலை பாதிக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய மைண்டில், நம்மளுடைய சித்தத்தில், நம்மளுடைய உணர்வுகளில் அது என்ன பண்ணுது அப்படின்னா பலவிதமான உபத்திரவங்களையும் துன்பங்களையும் உண்டாக்குது. உபவாசம்ங்கிறது ஆத்துமாவில் ஒரு நெருக்கத்தையும் ஒரு துன்பத்தையும் உண்டாக்கக்கூடியதாக இருக்குது. உபவாசத்தை நாம் எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு உடல் ரீதியான துன்பம் மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம். அதாவது உடலை வருத்தி ஒடுக்கி நான் உபவாசிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறோம். பசி எடுக்குது, உடலில் சோர்வு வருது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இது உடல் ரீதியாய் நம்மை பாதிக்கக்கூடியது கிடையாது. அதாவது உபவாசம் என்பது உடல் ரீதியாய் உங்களை பாதிக்கிறது கிடையாது. அதுக்கு மாறாக அது என்ன பண்ணுது அப்படின்னா, உபவாசம் நம்மளுடைய ஆன்மாவில் துன்பத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. உபவாசிக்கும் போது நீங்க உங்க ஆத்துமாவில் தான் நீங்க துன்பத்தை அனுபவிக்கிறீர்கள். மைண்ட் வில் இமோஷன்ஸ்ல, அதாவது உங்களுடைய சிந்தனை, சித்தம், உணர்ச்சிகள்ல தான் நீங்க போராட்டத்தை அனுபவிக்கிறீர்கள். அதனால உபவாசம் உங்க ஆத்துமாவினுடைய கட்டுப்பாட்டை பாதிக்குது. ஆத்துமாவை தாழ்த்துகிறது. அதாவது சிந்தை, சித்தம், உணர்ச்சிகளின் கட்டுப்பாட்டை பாதிக்குது. அதாவது அதை கட்டுப்பாடு இழக்க வைக்கிறது, அந்த பேலன்ஸை இழக்க வைக்கிறது. அதே நேரத்தில் நம்மளுடைய சிந்தை, சித்தம், உணர்ச்சிகளை தாழ்த்துகிறது. அதே நேரத்தில் நம்மளுடைய சிந்தை, சித்தம், உணர்ச்சிகளை, நம்முடைய ஆத்துமாவை அது பலவீனப்படுத்துகிறது. இப்போ நம்ம ஆவி ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவரால் முத்திரையிடப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் தியாக மரணத்தினாலே அது பூரணப்படுத்தப்பட்டுருச்சு. அதனால் நம்மளுடைய ஆவிக்கு உபவாசமே தேவை கிடையாது. நம்மளுடைய ஆவிக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நம்மளுடைய ஆத்துமாவுக்கு தான் உபவாசம் தேவைப்படுகிறது. நம்மளுடைய ஆத்துமாவில் தான் செல்ஃப் கண்ட்ரோல் இருக்குது. நம்ம ஆத்துமாவுக்கு தான் அந்த செல்ஃப் கண்ட்ரோல் தேவைப்படுது, அந்த வளர்ச்சி தேவைப்படுது, அந்த முதிர்ச்சி தேவைப்படுது. ஆத்துமா தான் தேவனை தேட வேண்டியதாக இருக்கு. ஆத்துமாவை சரியான பொசிஷன்ல நாம் வைக்கும்போது, அதாவது மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை நிதானிக்கிறான், உரியவன் மாம்சத்துக்குரியவைகளை நிதானிக்கிறான். அப்போ நாம் ஒரு கிறிஸ்தவன் மாம்சமாக வாழ்வதும் ஆவியில் வாழ்வதும் இங்கே தான் தீர்மானிக்கப்படுது. இந்த ஆத்மா அது ஒரு செல்ஃப் கண்ட்ரோலோட ஆண்டவருக்கு பழகத்தக்க விதத்தில், உணர்ச்சிகள் ஆண்டவரோடு கூட நெருங்கத்தக்க விதத்தில் இப்படி மாற ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, பலருக்கு பலவிதமான அடிக்ஷன் இருக்குது. சிலர் உணவை சார்ந்து கொள்ளுகிறார்கள், சிலர் வேறு வேறு காரியங்களை சார்ந்து கொள்ளுகிறார்கள். தங்களுடைய இமோஷனல் ரிலீஃபுக்காக, உணர்வுகளின் அந்த வடிகாலுக்காக பலவிதமான காரியங்களை சார்ந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் ஆண்டவரை மட்டும் சார்ந்து கொள்றதில்ல. வெகு சிலர் மட்டுமே நம்மளுடைய உணர்ச்சிகளுக்கு ஒரு வடிகாலாக, உணர்ச்சிகளை நாம் சரிப்படுத்தி கொள்வதற்கு நான் தேவனுக்கு நேராக நான் கடந்து போக வேண்டும்னு சொல்லி மிகச்சரியான வழியை பின்பற்றுகிறார்கள். இப்போ ஆத்துமாவை நாம இந்த மாதிரி உபவாசத்தின் மூலமாக, நாம் ஒடுக்குவதின் மூலமாக, நாம் மாம்சத்தில் நடத்தப்படுகிற கிறிஸ்தவர்களாயிராமல் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக மாற ஆரம்பிக்கிறோம். இப்படி நாம் மாறுகிறதற்கு உபவாசம் நமக்கு உதவியாக இருக்கு. பல விசுவாசிகள் தங்களுடைய ஆவிக்கு பதிலாக என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய ஆத்துமா, தங்களுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்துறதுக்கு அனுமதிக்கிறாங்க. அதாவது ஆவியில் நடக்கணும், நாம வசனத்தின்படி நடக்கணும், சத்தியத்தின்படி நடக்கணும். அதுக்கு பதிலாக மனசு என்ன சொல்லுதோ, உணர்ச்சிகள் என்ன சொல்லுதோ அதை தீர்மானித்து அதன்படி அநேக விசுவாசிகள் நடக்கிறார்கள். அப்படி நம்மளுடைய மனசு சொல்றபடியெல்லாம் நடக்காதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஆவியிலேயே நடக்கிறதுக்கு நாம் பழகுகிறதற்கு இந்த உபவாசம் நமக்கு அந்த செல்ஃப் கண்ட்ரோலை நமக்கு கற்றுக் கொடுக்குது. அதே நேரத்தில் ஆண்டவர் மேலேயே நம்மளுடைய ஃபோக்கஸை கொண்டு போகுது. எதுவாக இருந்தாலும் நான் ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும்ங்கிற அந்த பழக்கத்திற்குள்ளாக நம்மளை கொண்டு போகுது. உபவாசம் உங்கள் மேலே இருக்கக்கூடிய
உங்கள் ஆத்துமாவின் அதிகாரத்தையே அது உடச்சி போட்டுருதுங்க. ஆவி மாம்சம் வந்து என்ன பண்ணுறது இல்லைங்க, அது ஆவிக்கு கீழ்ப்படுகிறது இல்லை எப்போவுமே. ஆனால் உபவாசித்து நீங்கள் பழக்குகிற போது என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆத்துமா ஆவி என்ன சொல்லுதோ அதுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்குது. ஆவிக்கு தான் நீங்கள் கீழ்ப்படியணுமே ஒழிய மாம்சத்துக்கு கீழ்ப்படியக்கூடாது. ஆவிங்கிறது என்ன அப்படின்னா, கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சத்தியம், இதுக்கு கீழ்ப்படிகிறது தான். இதுக்கு உங்களுடைய மனம் கீழ்ப்படிய வேண்டுமானால், அதாவது ஆத்துமா கீழ்ப்படிய வேண்டுமானால் அதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, மாம்ச சிந்தையை அழித்து ஆவியின் சிந்தையில் நாம் வாழ பழகுகிறதற்கு இந்த உபவாசம் நமக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. அதனால தான் நம்ம உபவாசிக்கும் போது நம்மளுடைய ஆத்துமா என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு அப்படியே ஒரு வெறி பிடிச்ச மாதிரி அதை சாப்பிடலாமா இதை சாப்பிடலாமாங்கிற எண்ணம் வருது. உபவாசத்தை பிரேக் பண்ணிடலாமா, எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்குது, இல்லை இது ருசியாக இதை சாப்பிட்டா நல்லா இருக்குமே, ஸ்வீட்ஸ் சாப்பிட்டா நல்லா இருக்குமே, அதை சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு வெறி பிடிச்ச மாதிரி ஒரு தேடுதல் நமக்குள்ளே உண்டாகுது, எரிச்சல் உண்டாகுது, நாமளே யூஸ்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு உணர்வு உண்டாகுது. அதே நேரத்தில் மனரீதியாக நாம் பல பாதிப்புகளையும் நாம் சந்திக்கிறோம். அப்போது உபவாசிக்கும் போது எங்கே போராட்டம் நடக்குது அப்படின்னா, சரீரத்தில் இல்லை, ஆத்துமாவில் தான் நமக்கு போராட்டம் நடக்குது. இது முற்றிலும் இயல்பானது தான். இதில் வந்து நீங்கள் இதை ஒரு வியர்டாக நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இது முற்றிலும் இயல்பானது தான். இது ஆத்துமா அனுபவிக்கக்கூடிய துன்பம். இது கடுமையாக நீங்கள் ஜெபித்து நீங்கள் உபவாசித்து நீங்கள் கைவிடாதபடிக்கு உங்கள் உபவாசத்தை தொடர்ந்து போகிற போது நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். உபவாசிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறது என்ன சொல்கிறாங்க, உபவாசிக்கும் போது நம்மளுடைய சரீரத்தில் அது ஒரு டிடாக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாம் அகற்றப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உபவாசிக்கும் போது டாக்டர்ஸ் சொல்கிற மாதிரி உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாம் அகற்றப்படுறது மட்டுமல்ல, நம்மளுடைய உணர்ச்சிகளின் நச்சுக்களும் மனதின் நச்சுக்களும் நமக்குள்ளே இருந்து அகற்றப்படுகிறது. உபவாசிக்கிறப்ப ஆத்மாவில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கும்படிக்கு நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை அனுமதிக்கிற போது, அப்போ பரிசுத்த ஆவியானவரும் நம்மளுடைய ஆத்மாவில் இருக்கக்கூடிய அந்த நச்சுக்கள் எல்லாத்தையும் டிடாக்ஸ் பண்ணி ஆண்டவர் நம்மளுடைய ஆத்மாவையும் அவர் பரிசுத்தத்திற்குள் நடத்துகிறார். நன்றி ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆவிக்கு உபவாசம் தேவையில்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை என்றைக்கு ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுதே எங்களுடைய ஆவி மனிதனை நீங்கள் உங்களை போலவே நீங்கள் மாற்றிட்டீங்க. இப்போ எங்களுக்குள்ள மாற்றம் நடக்க வேண்டியது எங்கள் சிந்தை, சித்தம், உணர்வுகளில் தான், அதாவது ஆத்துமாவில் தான் மாற்றம் நடக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த ஆத்துமாவில் ஒரு மறுரூபம் வருவதற்கு ஆண்டவரே உபவாசம் ஒரு கருவியாய் செயல்படுகிறதற்காக நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உணவையோ அல்லது வேறு எந்த காரியத்தையோ எங்கள் உணர்ச்சிகளின் வெளிப்பாடாக வடிகாலாக நாங்கள் பயன்படுத்தி கொள்ளாமல் ஆண்டவரே எல்லா நேரங்களிலும், எதிர்மறையான உணர்வுகளின் நேரங்களிலும் நேர்மறையான உணர்வுகளின் நேரங்களிலும், துக்கத்தின் நேரத்திலும் சந்தோஷத்தின் நேரத்திலும், எல்லா நேரத்திலும் நாங்கள் உம்மை சார்ந்து கொள்ள, உம்மிடத்தில் சொல்ல, உம்மிடத்தில் என்ஜாய் பண்ண ஆண்டவரே நாங்கள் பழகத்தக்க விதத்தில் அந்த செல்ஃப் கண்ட்ரோல் எங்களுக்குள்ள உண்டாகட்டும், அந்த பழக்கம் எங்களுக்குள்ள உண்டாகட்டும். ஆண்டவரே அப்பா, எந்த விதத்திலும் இந்த பெருந்தீனியின் ஆவியை நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். பெருந்தீனியின் ஆவி அநேகருக்குள்ளாக இருந்து விலகுவதாக என்று நாங்கள் சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் இந்த ஸ்பிரிட் ஆஃப் கிளட்டனஸ் இயேசுவின் நாமத்தினாலே விலகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் எல்லா ஸ்பிரிட் ஆஃப் ஃபேட்டிங்கை நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினால் எல்லாருக்கும் புது பலனை கட்டவிழ்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்களுடைய காணிக்கைகளை விதைக்க விரும்புகிறவர்கள் உங்களுக்கு கூகுள் பே நம்பர், அதே போல் ஃபாரின் டோனார்ஸ் இருப்பீங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கு பேபால் நம்பர் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பேங்க் அக்கவுண்ட் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தாராளமாய் விதைக்கலாம். நீங்கள் விதைக்கிற உங்களுடைய விதைகள் ஒவ்வொன்றும் பில்டிங் ஃபண்டில் சேர்க்கப்படும். நீங்கள் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவீர்கள். ஆமேன். காட் பிளஸ் யூ.